ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகானா. இது தலையணி மந்திரம். நேர்களே, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து சிக்ஸ் பற்றி தான் பேச வரோம். இன்றைக்கி வந்து நான் அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன், பேச போகிறேன், சொல்ல போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுடைய சேனல் பார்க்குற மாதிரி இருந்தாக்கா எங்கள் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு சேரும். நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாக்கா ஃபாலோ பண்ணிங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நேரங்கள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்க. நேர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல கேள்வியோடு நான் வந்திருக்கேன். நான் என்ன கேள்வி கேட்க போறேன்னா நேராக சார்கிட்ட கேட்குறேன். சார் வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா சார். இன்னைக்கு ஒரு சூப்பரா இருக்கும் சார். சந்தோஷமா, மகிழ்ச்சிமா. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஒரு ஒரு எப்படி கேட்கறதால ஆனால் கண்டிப்பா நான் கேட்டுருவேன். நான் ஒரு நல்ல கேள்வி நிறைய தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நிறைய கேள்வி, நல்ல கேள்வி கேட்பீங்க. ஆமா சார். நிறைய வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இது வந்து ஒரு டவுட்டாவே இருக்குது, இது பண்ணலாமா வேணாவா இருக்குது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா வந்து இப்போ நம்ம அழுந்தா வந்து கண்ணுல தண்ணி வருது. ஆம்பளைங்க வந்து உழைச்சா வந்துட்டு உடம்புல வருது, இல்லை வந்து அந்த கையில அப்படி தண்ணி வருது, இயற்கையா வருது. இப்போ வந்து ஆணும் பெண்ணும் வந்து செக்ஸ்ல வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு தானா வந்து பெண் உறுப்புல இருந்து தண்ணி வர மாதிரி ஒரு ஈரப்பதம் வருது, அந்த மாதிரி வருது. அது எப்படின்னு தெரியும், அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்துட்டு ஆணு பெண்ணை போது அந்த பெண்ணுடைய வந்து விந்து வந்து ஆண்கள் வந்து சுவைக்கிறாங்க. அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து ஆண்களுடைய விந்து வந்து சாப்பிட்றாங்க, எதனா ஜூஸ் குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. அதையும் நல்லதா அதாவது குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு குடிச்சிட்டோம், இது சாப்பிட்றோம், இது வந்து உடம்புக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமா, இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து நிறைய வந்து கமெண்ட்ல வந்துக்குது. இதுக்கு என்ன அப்படின்ட்டு நீங்க தான் சொல்லணும். அதாவது உடல் ரீதியான பிரச்சனையை கேக்குறாங்க. ஆமா. மன ரீதியான பிரச்சனை நம்ம சொல்லிடுறோம். ஆமா சார். ஆமா ஆமா. பெரும்பாலும் இப்ப வந்து சகனம் என்ன கேக்குறாங்கன்னா, அழுதா கண்ணுல தண்ணி வருது, அது ஒரு ஃபீலிங். நம்ம பாத்தீங்கன்னா இமோஷன் ஆகும்போது பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணி வரும். கடவுளுடைய படைப்பை சொல்றோம் நம்ம. அதாவது அழுதா கண்ணுல தண்ணி வருது. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஆனவோ, ஒரு இமோஷன் ஆனவோ, சில படப்படப்பானாலோ உடம்புல வேர்வையா ஊத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து தானா வரக்கூடியது. இதெல்லாம் இயற்கைக்கு நிகரானது, வரக்கூடியது. அடுத்து பெண்கள் உணர்ச்சி வசப்படும் போது, பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டால் அதிகமாக கணவன் கூட ஈடுபடும் போது அவங்களுக்கு அந்த வஜினாவில் வந்து ஈரப்பதத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழவழப்பு தன்மை, ஒரு கோகனட் ஆயில் மாதிரி, தேங்காய் மாதிரி ஒரு வழவழப்பு தன்மை பெண்களுக்கு வந்து உடலின் போது ரிலீஸ் ஆகும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையானது தான். இப்போ இந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த பெண் உறுப்புலேருந்து வரக்கூடிய திரவத்தை ஒரு ஆண் குடிக்கலாமா அப்படின்னு கேள்வி நம்ம சகானா வந்து கீழே கமெண்ட்ல கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் அதே ஆண்களுக்கு வரக்கூடிய விந்தை பெண்கள் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம், தவறானது, இது செய்யக்கூடாது, சுத்தம் இல்லாமல் இருக்கும், இன்ஃபெக்ஷன் வரலாம், எல்லாமே சொல்லியிருக்கோம். இப்போ சில ஆண்கள் வந்து மனைவியை கட்டாயப்படுத்தி, அதாவது அந்த திரவம் வந்த பிறகு அந்த திரவத்தை நான் வாயுவையை சுவைக்கணும்னு சில பேர் செய்கிறாங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு நம்மகிட்ட வர கம்ப்ளைண்ட்டாகவே வராங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆனதுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பசி இல்லை, தூக்கம் இல்லை, செஞ்சிட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோ அந்த ஃபீலிங்கில் நம்மகிட்டே வந்து கேட்குறாங்க, வராங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. என்ன இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, சில பேருக்கு வந்து அந்த வாமிட்டிங் வந்து வந்துனே இருக்கும், அந்த கொமுட்டில் வந்துனே இருக்கும். பசி சரியான முறையில் எடுக்காது. ஏன்னா அந்த அந்த சுவை வந்து ஒரு புளியாப்பம் மாதிரி அவங்களுக்கு ஏப்பமாக வந்துட்டே இருக்கு. அந்த உடைய ஸ்மெல் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் வந்துட்டே இருக்கு, கெட்ட ஸ்மெல் வந்துட்டு இருக்குன்னா சில பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சில கணவனும் சில மனைவியும் அந்த டைம்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி நான் செஞ்சுதான் ஆகணும், நீ குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லும் போது சுத்தபத்தம் இல்லாத நிலையில இருந்தா இது மாதிரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பா வரும். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இது மாதிரி தயவு செய்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தையா இருந்தா, கணவனும் மனைவியும், வேற யார்ட்டையும் நான் வந்து கணவன் எங்கேயுமே போனதில்லை அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகாது. கணவன் யார்ட்டையாவது போயிட்டு தவறான பொருள் எங்கேயாவது இது மாதிரி வழக்கத்தை வச்சு ஆரோக்கியமா இருக்கிற மனைவி கிட்ட வந்து இது மாதிரி பண்ணிட்டாருன்னா அந்த மனைவிக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். இது வந்து தவறானது. இது பெரும்பாலும் வந்து சுத்தம் இல்லாம தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. இப்போ யூரின் போறாங்க, யூரின் போனோன்னு பார்த்தீங்கன்னா உறுப்புல சுத்தம் பண்றதே கிடையாது. பெண்களும் அதை யூரின் போறாங்க, வஜினாவை சுத்தம் பண்றதே கிடையாது. சுத்தம் இல்லாம திடீர்னு வாய் வைக்கிறாங்க அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் வரதான் செய்யும், கிருமி தொற்றுகள் வரதான் செய்யும். அதனால தயவு செய்து அது மாதிரி வேண்டாம். நான் இப்பயும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. கணவனும் மனைவியும் சுத்தபத்தமாக இருந்து செய்வதால், என்றைக்கோ ஒரு நாள் செய்வதால் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி, ஒரு டேஸ்ட் மாதிரி, அது அடிக்ட் மாதிரி, அது ரெகுலரா நீங்க வந்து அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா
டெய்லி குடிக்கணும்னு தோணும். அது ஒரு இன்ட்ரெஸ்டட் அந்த டைம்ல, உடலுறவின் போது வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டடு. யார் தடுத்தாலும் அதை நிறுத்த மாட்டாங்க, இதை நான் செய்வேன். ஏன்னா அந்த டைம்ல அவங்க வரக்கூடிய மோகம், உணர்ச்சி, அது அடக்க முடியாத விஷயம். அப்படின்ற போது அவங்க என்ன பண்றாங்க, ஆணுடைய விந்தை பெண் குடிக்கிறாங்க, பெண்ணுடைய வஜினால் வர ஈரத்தை ஆண்கள் குடிக்கிறாங்க. இது பெரும்பாலும் சுத்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் வரும். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் செய்வதால் தவறு இல்லை. ஒரு மனைவிக்கு சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்கலாம், ஆண்கள் கணவனுக்கு ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயமாக இருக்கலாம். ஆனா அது பெரும்பாலும் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகி புளியாப்பம், ஏப்பம், குடல் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அவங்க ஒரு தொற்று நோய் மாதிரி உருவாகி அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் பண்றாங்க. அது மாதிரிலாம் தயவுசெய்து ஆரோக்கியம் இல்லாமல் நீங்க வந்து தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க. அப்படி மீறி கட்டாயப்படுத்தி மனைவி இதுக்குதான் சொல்றாங்க, கணவன் இதுக்குதான் சொல்றாங்கன்னா செய்யலாம், அது தவறாவாது. ஆனா சுத்தம் இல்லாமல் செய்தால் கண்டிப்பா தவறாயிடும். தயவுசெய்து இப்பயும் நான் சொல்றேன், டாக்டர் ஆலோசனை, இப்ப நான் வந்து ஒரு மருத்துவர், நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கீழே என்னுடைய நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி, நாங்க வந்து இந்த போன்ல பேசுறதுக்குலாம் கன்சல்டிங்லாம் வாங்குறது கிடையாது, ஃப்ரீ ஆலோசனை தான் தரோம். கீழே 7200872006 நம்பர் இருக்கு, 7200972006 நம்பர் இருக்கு. 2 நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா நான் அட்டன் பண்ணி நீங்க எனக்கு கேட்கலாம், சார் எங்க மனைவி கிட்ட இருக்கிற அந்த ஈரம், அந்த வஜினா லூப்ளிகேஷன் நான் குடிக்கலாமா வேணாமான்னு கேட்டா சில ஐடியா நான் உங்களை கேட்பேன். நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, உங்க உடம்பு எப்படி இருக்கு, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா, ஆரோக்கியம் இல்லாம இருக்கீங்களா, எல்லாம் கேட்பேன். கேட்டு அதுக்கு தகுந்தாப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்கலாம் குடிக்கலாமா வேணாமான்னு. பெண்களும் அது மாதிரி கூச்சப்படுற விஷயமே கிடையாது. இந்த காலத்துல பாலியல் அப்படின்னு ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு அறியாமல் இருக்காங்கன்னு சொல்லி இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் சம்பந்தப்பட்டது ஒரு புக்கே ரெடி பண்ணி சில பேர்லாம் கொடுக்குறாங்க. சிறு வயதுல பிள்ளைங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, கூச்சம் இருக்கக்கூடாது, அது பிள்ளைங்க வந்து பாலியல் சம்பந்தப்பட்ட அறிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. அப்ப நீங்க பெண்களும் கூச்சப்படாம உங்க கணவன் பர்மிஷன் வாங்கி இது மாதிரி டிவியில வராரு, யூடியூப்ல வராரு, டாக்டர் பழனிசாரிட்ட நான் பேசலான்னு இருக்கேன், ஆலோசனை கேட்கலான்னு இருக்கேன், உங்க கணவனுடைய பர்மிஷன் வாங்கி நீங்க பேசலாம், நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். இந்த ஆலோசனை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து பரவாயில்ல பழனிசாமி வந்து சொன்னாரு அப்படின்னு நல்ல விஷயத்தை நீங்க ஏத்துக்கலாம். நேரா போய் கன்சல்ட் பண்ண கூச்சமா இருக்கும், போன்லயே கேட்கலாம், ஆலோசனை தரோம். ஆரோக்கியமான உடலுறவு உங்க ஆரோக்கியத்தை உண்டாக்கும். ஆரோக்கியம் இல்லாத ஒரு உடலுறவு கண்டிப்பா ஒரு நோயை உண்டாக்கும். அதாவது தயவு செய்து நான் சொல்ற கேள்வி, இது மாதிரி வந்து குடிக்கலாமா வேணாமனா, குடிக்கலாம் ஆரோக்கியமா இருந்தா, ஆரோக்கியம் இல்லாம இருந்தா தயவு செய்து தொடவே கூடாது, குடிக்கவே கூடாது. இது என்னுடைய அட்வைஸ். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. என்ன சூப்பரா வந்து சார் வந்து நல்லா கண்டிப்பா வந்து சொன்னார், பதில் சொன்னாரு. பெண்கள் வந்து சுத்தமா இருந்தா மட்டும் நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம், ஆணுங்களும் வந்து சுத்தமா இருந்தா பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்தா வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு கண்டிப்பா வந்து நீங்க அதை செய்யலாம். நீங்க மாட்டினா உங்க இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன், உடம்பு ப்ராப்ளம் அப்படி இப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நோய் தான் வந்து சேரும். அதுக்காக தான் வந்து முழுக்க உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவை வந்துட்டு நாங்க பண்றோம், இந்த ஷோவே பண்றோம். கீழே இருக்க நம்பர் 7200972006 இந்த நம்பர் கால் பண்ணி உங்க டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து வந்து பார்க்க போறது ஆலோசனை. டாக்டர் பழனியின் ஆலோசனை. நல்லா வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இந்த வாட்டி நம்மளுக்கு நிறைய லெட்டர் வந்துக்குது. முதல்ல வந்து ஒரு லெட்டர் இதை படிக்கிறேன் நானு, இந்த லெட்டர் படிக்கிறேன். இது நாங்க படிக்க வந்து நீங்க வந்து நம்ம இந்த போட்ட அவங்க மேடம்க்கு வந்து நீங்க பதில் சொல்லணும். ஆமா, ஓகேவா? சொல்லிடலாமா? ஐயா வணக்கம், என் பேர் மீனா, நான் பாண்டிச்சேரியில இருந்து இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க சார். நான் ரொம்ப நாளா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துட்டு இருக்கேன். திருமணமாகி 5 ஆண்டுகளாக ஆகிறது. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக என்னுடைய இல்லற வாழ்க்கை எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. கடந்த 6 மாதங்களான நானும் என் கணவனும் உடல் உறவு கொள்ள போது அந்தர உறுப்பில் எரிச்சல் மிகவும் அதிகமாக இருக்கிறது. என் வீட்டிலிருந்து நிறைய வைத்தியம் செய்து பார்க்கிறேன், ஆனால் எரிச்சல் அடங்கவில்லை. இதனால் என்னுடைய கணவரின் முழு அளவில் என்னால் உடலுறவு கொள்ள முடியவில்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு மீனா. என்ன கேக்குறாங்க அப்படின்னாக்கா 5 வருஷம் கல்யாணம் ஆயிட்டு நல்லா ஒரு குழந்தை இருந்திருக்காங்க. இப்ப வந்து கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக 6 மாதங்களாக வந்துட்டு அவங்களால வந்து உடல் உறவு வச்சுக்க முடியல. அவங்களுக்கு வந்து அந்தரம் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப உடல் உறக்கும் போது எரிச்சல் எரியுது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நிறைய வைத்தியம் பார்த்துருக்காங்க, அவங்க வீட்டுல இருந்து பார்த்துருக்காங்க, எதுவுமே வந்து அது தீர்வு கிடைக்கல. நம்ம மூலியமா வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க தான் உங்களுக்கு சொல்லணும் பதில். என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எரிச்சல்
எரிச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா வந்து அவங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஆமா ஆமா. அந்த பாப்பாவுடைய கேள்வி என்னன்னா, எனக்கு வந்து எரிச்சலால என் கணவனை திருப்தியா படுத்த முடியல ஆமா. அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, ஒண்ணு பெண்களுக்கு வந்து எரிச்சல் வந்து வெள்ளைப்படுறதுனால வரும். கனச்சூடுன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடம்பு ஹீட்டா இருக்கும். அதிகப்படியான ஹீட்டுன்னும் போது பாத்தீங்கன்னா யூரின் போனா கூட சில பேருக்கு அப்படியே எரிச்சலா மஞ்சளா ரத்த கலர்ல போகும். அந்த யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல் அதிகமாகும். யாருக்கு? ஆண்களுக்கு. பெண்களுக்கு அது மாதிரியே ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வெள்ளைப்படும். யூரின் போனாலும் அந்த வஜினா ஃபுல்லாவே எரிச்சல் இருக்கும். இப்ப அவங்க தாம்பத்தியம் ஈடுபடும் போது அவங்களுக்கு எரிச்சல் வருது அப்படின்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு உடல்நிலை சூடு உஷ்டம்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே நிறைய விஷயத்துல நம்ம சொல்லியிருக்கோம். டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும், நிறைய வந்து நீர் சத்து உள்ள பொருட்கள் சாப்பிடணும். இப்போ வரதெல்லாம் சம்மர் வெயில் காலம், உங்களுக்கு தெரியாது இல்லை, ரொம்ப வந்து தண்ணிகள் அதிகமாக குடிக்கணும். இதெல்லாம் குடிச்சாதான் உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும். மோர் குடிக்கலாம், லெமன் ஜூஸ் குடிக்கலாம், தர்பூசணி சாப்பிடலாம், வாட்டர்மெலன் ஜூஸ் குடிக்கலாம். சில பேர் சாத்துக்குடி ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ்லாம் குடிக்கணும். உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அதையும் தாண்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஹீட் ஆகுது, என் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லை, அந்த எரிச்சல் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோத்துக்கத்தா சோறு, அதாவது சோத்துக்கத்தான்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. குமரின்னு சொல்லுவாங்க, கற்றாழைன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப உடம்பு குளிர்ச்சி. அடுத்து கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. கீழாநெல்லினா அது உங்களுக்கு தெரியும், கிராமத்து சைடில் நிறையா இருக்குது. இந்த கீழாநெல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி குடிச்சிங்கன்னா அதுவும் உடம்பு குளிர்ச்சி. நன்னாரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த நன்னாரியும் உடம்புக்கு குளிர்ச்சி. அதிமதுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இதெல்லாம் வந்து சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, யூரின் எரிச்சல், இன்ஃபெக்ஷனு, மனைவியும் கணவனும் மனைவியும் சேரும்போது உள்ள எரிச்சல், இதெல்லாம் சரியாகும். சரி சார், இதெல்லாம் எங்கே போய் ரெடி பண்ணுறது, எனக்கு கிடைக்காது அப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா, ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கை நாடை பார்த்து கனச்சூடு, உட்காய்ச்சல் எதனால் வருது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனா சேவம், அரிஷம், டானிக்கு, அது மாதிரி சூரணம், இது முறையில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடல் குளிர்ச்சியாகவும் கணவனுக்கும் மனைவிக்கும் எரிச்சல் இருக்காது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சகானா ஆசையாக அரவணைப்பாங்க, நல்லா இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போயினே இருப்பாங்க. ஆண் உறுப்பை பெண் உறுப்பில் செலுத்தும் போது சில பேருக்கு அப்படியே நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கையோ விரலையோ விட்டா நம்ம உடம்பு எரியுமோ, அது மாதிரி ஆண் உறுப்பு அவ்வளோ சூடாக எரியும். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா அனலாக இருக்கும். அவரே சொல்லுவார், என்ன ஓவராக இன்னைக்கு அனலாக இருக்குது, ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வெப்பம் உண்டாகும். இது ஆண்களுக்கும் எரிச்சலை உண்டாக்கும், பெண் உறுப்புலையும் எரிச்சலை உண்டாக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுக்க முடியாது. அது மாதிரி ஒரு இல்லறம் தான் அந்த பாப்பா சொல்லுது, எங்களை கணவருக்கு திருப்திப்படுத்த முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியல, அந்த எரிச்சலால ஒரு இன்ட்ரெஸ்டோட எங்களால பண்ண முடியல அப்படின்ட்டு. அதுக்கு முழுமையான தீர்வு இருக்குமா? உங்களுடைய எரிச்சலுக்கு, உங்களுடைய உடல் உஷ்டத்துக்கு, உங்க ஹஸ்பண்டுடைய உடல் உஷ்டத்துக்கு கண்டிப்பாக நாங்கள் மருந்து வச்சிருக்கோம். ஒரு முறை இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க ஒரு ஆரோக்கியமான உடல் மூலமாக ஒரு கணவனை சந்தோஷமா வச்சுக்கலாம். எரிச்சல்லாம் சாதாரண விஷயம், 1 வாரம் 10 நாள்லேயே சரியாயிடும், பயப்பட தேவையில்லை. என்ன நேர்களே கேட்டிங்களா? முக்கியமாக வந்து இந்த லெட்டர் போட்ட மீன் அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு இது ஒன்றும் சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவர்கிட்ட வந்து உங்களுடைய ஆலோசனைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலிமா கூட அந்த டேப்லெட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். இல்லைன்னா அவர் மீட் பண்ணுற மாதிரி இருந்தாங்க, நம்பருக்கு கால் பண்ணி அட்ரஸ் கேட்டு சார் எங்கே இருக்கிறாரு அங்கே போயிட்டு பார்த்து வாங்கி சாப்பிட்லாம். செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடா பழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26. dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.